ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்லாம் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இது கூடவே இந்த பங்குனி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமைந்திருக்கணும், முருகன் வழிபாடெல்லாம் எப்படிலாம் சிறப்பு வாய்ந்த இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. 12 தமிழ் மாதத்திலேயே கடைசி மாதமாக இருக்கக்கூடியதாங்க இந்த பங்குனி மாதம். இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக தான் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச கடவுளான முருகனை வழிபட இதுவும் ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால தாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் முருகனுக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு திருவிழா வரும். நார்மலாகவே முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு கடவுளாக தாங்க அமைஞ்சிருக்கிறாரு. முருகனுக்காக சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் பூஜை செஞ்சு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு ஒரு மாதத்தில் பல நாட்கள் வருதுங்க. அப்போ ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 12 மாதத்தில் 3 மாதங்கள் இந்த முருகனுக்காகவே ஒதுக்கப்பட்ட தனி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வைகாசி, கார்த்திகை, இந்த பங்குனி மாதமும் கூட தாங்க. அப்போ இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்காக தேர் திருவிழாவே நடக்குதுங்க. அதுவும் 3 நாள் திருவிழாவாக நடக்கக்கூடிய வழக்கம் நிறைய கோவில் இருக்குது. முருகனோட 6 படை வீடுகளை காட்டிலுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பல கோவிலில் முருகனுக்கு சிறப்பு வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக தாங்க இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த பங்குனி மாதம் முழுசாவே முருகன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நாம சொல்லலாங்க. இப்படி இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தொண பேசியே தீர்த்துடுவாங்க அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரங்களை நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. உண்மையிலேயே இந்த கன்னிராசிக்காரங்க தான் எல்லா விஷயத்தையுமே முழுசாக சிந்திச்சு பார்த்து செயல்பட நினைக்கக்கூடியவங்க. இந்த கன்னிராசிக்காரங்க மற்றவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அதிகாரத்தை எடுத்து இவங்களே பொறுப்பேற்று எல்லாத்தையுமே நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் தாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளியாகவும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆர்வமும் ஆசையும் கொண்டவங்களாக தாங்க இருப்பாங்க. பேச்சு திறமை அதிகமாக கொண்டவங்க இவங்க. பேச்சாலே எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க மேக்ஸிமம் லாயர்ஸ், டீச்சர்ஸ், அரசியல் துறையில் இருக்கிறவங்க, இல்லை ரியல் எஸ்டேட்டில் இப்படின்னு இன்னும் நிறைய பேச்சு திறமையே கொண்ட விஷயத்தில் தாங்க இவங்க கொடிக்கட்டி பறப்பாங்க. இவங்களோட வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாக்கு சாமர்த்தியமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதுவும் கணக்கில் இவங்க புளிங்க. அதனால் மேக்ஸ் டீச்சர், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் இது மாதிரியான துறையில் தாங்க இறங்கி கலக்கக்கூடியவங்க. இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க இந்த புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க தாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க மனோபலம் அதிகமாக நிறைந்தவங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் முன்னேறிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போகாமல் உழைக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் அவசரப்படாமல் ரொம்பவே பொறுமையாக இருக்கக்கூடியவங்க. நின்று நிதானமாக யோசிச்சு கரெக்டாக செய்யக்கூடியவங்க இவங்க தாங்க. தப்பு செய்கிறவங்க கிட்ட நிதானமாக பேசி திருத்தக்கூடியவங்க. பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாங்க எப்பயுமே இருப்பாங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் தாங்க அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களோட அறிவு திறமையை வச்சியே அதிகமாக பணம் சம்பாதிச்சிடுவாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குங்க. அதுவும் பெரிய மனிதர்கள், பெரிய இடத்து பிள்ளைங்க இப்படின்னு அவங்களோட நட்பு தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு கலையில் அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஏதாவது கைத்தொழில்னு கற்று வச்சு தான் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எல்லாத்துக்குமே செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. பங்குனி மாதத்தோட கிரகநிலையை வச்சு உங்களுக்கு பார்க்குறப்ப மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சமாகவும் வக்கரமாகவும் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜென்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள்லாம் இந்த மாதம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எல்லாவற்றிலுமே தடை, தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது கூடவே பொருளாதார பற்றாக்குறையில் ஏற்படலாங்க. புதுசாக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதில் போராட்டம் தான் ஏற்படும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவக்கூடிய ஒன்றா இருந்தாலுமே சரிங்க. நீங்கள் என்ன தான் கடுமையாக முயற்சி செஞ்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கை நழுவி போய்கிடுங்க அந்த விஷயம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சோர்ந்து போய் எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் போட்டு செய்ய முடியாத சூழ்நிலையில் உருவாகுங்களா. திடீர்னு நிறைய மாற்றங்கள்லாம் வருதே அப்படின்னு நீங்கள் நிறையவே கவலைப்படுவீங்க. மாதத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புதன் நீச்சமாகவும் வக்கரமாகவும் சஞ்சரிக்கிறாருங்க. உங்க ராசிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் தாங்க இந்த புதன் பகவான். அவர் வலிமை இழக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் சில இடையூறுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எதிரிகளோட பலம் அதிகமாகும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கும்.
இருக்கும். தொழிலில் என்னதான் நீங்கள் முயற்சி செஞ்சாலுமே கூட இந்த எதிரிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய தோல்விகள் தாங்க ஏற்படும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு தொழில் வியாபாரத்தையும் தொடங்க வேணாங்க. அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. அது கூடவே தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறது, இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறது, தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எதையுமே செய்ய வேணாங்க. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்து இழக்கிறதுக்கான சூழ்நிலை கூட இந்த டைமில் இருக்குதுங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் சமாளிக்க பழகிக்கோங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களோட திறமைக்கு வந்து நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்க மாட்டாங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தொல்லை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அஜீரண கோளாறு, சளி தொந்தரவு, இல்லைன்னா கை கால் வலி, இது மாதிரிலாம் கூட வரலாங்க. அதனால் உங்களோட ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது தாங்க. உற்சாகம் குறைந்து இந்த மாதம் வந்து நீங்கள் நினைத்த காரியம் வந்து நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாகலாம். இது மாதிரியான நெகட்டிவ் எல்லாமே இந்த புதன் பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கிறப்ப தாங்க நடக்கும். ஆனால் கும்பராசியில் இதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறப்ப, அதாவது பங்குனி 4ஆம் தேதி வந்து புதன் வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்குள்ளே வந்து வராருங்க. இந்த காலம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரானதாங்க அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட காரியம் எல்லாமே தானாகவே நடக்க போகுது. புதுசாக கடை திறக்கிறது, இல்லை புதுசாக வீடு கட்டி திறக்கிறது, இது மாதிரியான விழாவுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய கவனம் செலுத்துவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வக்கூடிய இடமாற்றம்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்த இடமாற்றம் தாங்க இது. ஆனால் இது கூடவே உங்களுக்கு ஊதிய உயர்வும் கொடுத்து நல்ல ஒரு பொறுப்பில் தான் உட்கார வைக்க போகிறாங்க. கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாமே இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் வருமானம் அதிகமாகிறது மூலிமா இந்த கடன் எல்லாமே இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுவீங்க. புதுசாக உத்தியோகத்துக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுவும் கூட கை கொடுங்க. ரொம்ப நாளாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னாவே போதுங்க. அதாவது சாப்பாடு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னாவே போதும். உடல் ஆரோக்கியம் வந்து கரெக்டாகிடுங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தாங்க சஞ்சரிக்கிறாரு. அசுர குருவான சுக்கிரன் வந்து வக்கரம் பெறுவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்கும். இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தன அதிபதியாகவும் பாக்கிய அதிபதியாகவும் இவரே இருக்கிறதுனால இந்த சுக்கிர பகவான் வக்கரம் பெறுவதனால தனவரவில் வந்து தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. யாருக்கும் எந்த ஒரு பொறுப்புமே சொல்லி கடன் வாங்கி கொடுக்க வேணாங்க. ஏன்னா இது மாதிரியான பணத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரலாங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கோசரம் இன்னொரு கடனை வாங்குறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்படி நீங்கள் கடன் வாங்கியுமே கூட பணப்பற்றாக்குறையால் உங்களுடைய விலை உயர்ந்த நகையெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்குள்ள செவ்வாய் பகவான் வந்து போக போகிறாருங்க. அங்கே நீச்சமும் ஆக போகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லது தாங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பல நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் தாங்க நடக்கும். அதாவது பங்குனி 24ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படியே டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடம், பூமி இதனால் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த மாதம் வந்து நீங்கள் இடம் பூமிலாம் வாங்கலாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு சரியாகிடுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையெல்லாம் நிகழ போகுது. அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேருவீங்க. ஏதாவது பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சண்டை, மனக்கசப்பு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதம் அது எல்லாமே சரியாகிடுங்க. அதாவது இந்த பங்குனி 24ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்க. இது கூடவே உங்கள் குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையும் கட்டுறது நல்லது தான் உங்களுக்கு. கூட பிறந்தவங்களோட குணம் இருந்து நடந்துக்கோங்க. பஞ்சாயத்துக்கெல்லாம் சாதகமாக தான் உங்களுக்கு முடிய போகுது. அதனால் இது மாதிரியான இழுப்பறியாக இருந்த எல்லா ஒரு காரியமே இந்த டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் கையில் வந்து நிறைய காசு கிடைக்குங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய திருப்பங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்பங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தாங்க கிடைக்கும். இது கூடவே இந்த கன்னிராசிக்காரங்க வந்து தொழில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் எங்கே தொகை வந்து கேட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவியெல்லாம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நல்ல ஒரு ஆதரவுலாம் கிடைக்கும். அதனால் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வெற்றி தாங்க கிடைக்க போகுது. இதுவே கலைஞர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாமே வீடு தேடி வரப்போகுது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போய்க்கலாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லா படிக்கிறது மூலயமா எக்ஸாம்லாம் கூட நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் கவனத்தை சிதற விடாமல் நல்லா படிங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு 50% நல்லதாகவும் 50% வந்து சுமாரான பலனாகவும் கிடைக்குங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன தடைகள்லாம் சரி செய்யறதுக்காக நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அதுவும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்பவே
ரொம்பவே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. யாரெல்லாம் இது மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.